நெறைய இடங்கள்ல வந்து விதை திருவிழா போடுறாங்க. ஆனா, என்ன மாதிரி நெறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. இல்ல போக முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கவங்கலாம், விதை திருவிழாவுக்கு ஒரு தடவையாவது போயி, அங்க இருக்க விதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ, நிறைவேறாத ஆசைகளா தான் போயிட்டுருக்கும். என்னால கண்டிப்பா முடியாது. எந்த விதை திருவிழாவுக்கும் போயி, விதை வாங்குற மாதிரி சிச்சுவேஷன்ல என்னோட சூழ்நிலை இல்ல. அதனால ஒரு 2 வருஷமாவே எனக்கு தேவையான விதைகள வந்து நான் இவங்க கிட்டேருந்து தான் வாங்குவேன். நான் போடுற நெறைய வீடியோஸ்ல இருக்கிற ஒவ்வொரு செடியும், ஒவ்வொரு பழ வகைகளும் இவங்க கிட்டேருந்து வாங்கினது தான். பலூன் தக்காளியா இருக்கட்டும், செர்ரி தக்காளி, கஸ்தூரி வெண்டை, ஏர் பொட்டேட்டோ, ஜாம் புளிச்சை இந்த மாதிரி நெறைய இருக்கு. இதில இருக்கிற ஒவ்வொரு தக்காளி வகையும் பாருங்க. இதெல்லாம் நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல. பார்க்குறக்கே அவ்ளோ அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அரசாணிக்காயிலேயே வந்து இத்தன வகை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சது அந்த ரவுண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டமா இருக்கும். அது 2 மட்டும் தான் தெரியும். நெறைய பேர் வந்து பாரம்பரிய வந்து காய்கறிகள வந்து பயன்படுத்தணும், விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பீங்க. அவங்க வந்து இவங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாரி இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லயே வந்து கேட்லாக் இருக்கு. கேட்லாக்ல போய் பார்த்தாலும் உங்களுக்கு என்னென்ன விதைகள் வேணுமோ, நீங்க அதுக்கு தகுந்த மாரி ஆர்டர் போட்டுக்கலாம். நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது நெறைய பேர் கேட்குறீங்க, "யார்கிட்ட வாங்குனீங்க? எங்க கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்குறது இந்த அண்ணா கிட்ட தான். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்ல. யாரும் ப்ரொமோஷன் வீடியோன்னு சொல்லிறாதீங்க. நீங்க கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ. வேணுன்றவங்க கண்டிப்பா வாங்கிக்கங்க.